ஏன் லோத்து ரட்சிக்கப்பட்டான் தெரியுமா? அந்த ஜனங்களோடு கூட மாறுபாடான சந்ததிகளோடு தன்னை கலவாதபடிக்கு வேறுபாடு உள்ள வாழ்க்கை. வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சபைக்கும் வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். சபை வேறு, உலகம் வேறு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று ரோமர் 12 சொல்லுகிறார். ரோமர் 12 வாசிக்கிறோம். இன்னைக்கு சபைக்குள்ள உலகம் வரத்துக்கு நிறைய ட்ரை. எப்படியாவது பிசாசு சபைகளுக்குள்ள உலகத்தை கொண்டாந்துடணும், விசுவாசிகளுக்குள்ள கொண்டாந்துடணும். திருப்பியும் சொன்னேன், சபைனா நம்மைக்குள்ள கொண்டாந்துடணும், எப்படியாவது உலகத்தை புகுத்திடணும். உலகத்தில் இருக்கிறதான சினிமா பாட்டை உள்ள கொண்டாந்துடணும், அதே டியூனை இங்க கொண்டாந்துடணும், அதே ஆடம்பரத்தை இங்க கொண்டாந்துடணும். அதுதான் விரும்புறாங்க. லோத்துவினுடைய வீடு ஒன்று இருக்கு. அந்த லோத்துவின் வீட்டுக்குள்ள அவர்கள் வர முயற்சிக்கிறார்கள். லோத்துவின் வீட்டுக்குள்ள உள்ள வர முயற்சிக்கிறாங்க. லோத்து அனுமதி கொடுக்கவில்லை. அவன் வந்து வெளியே கதவை அடைச்சிட்டு சொல்றான், இது நல்லதல்ல, என் வீட்டுக்குள்ள நீங்க வரக்கூடாது. அடுத்து என்ன நடக்குது? தூதர்கள் அவனை இழுத்து கதவை அடைத்தார்கள். அதோட அர்த்தம் என்ன? நீ உன்னுடைய சபைகளுக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள அதை வராதபடி நீ பாதுகாத்தால் அது வராதபடிக்கு கர்த்தரும் உன்னை பாதுகாப்பார். உன்னால முடிஞ்ச வரைக்கும் உன் சபைகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஓநாய்கள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்கள் வீடுகளுக்குள்ளே அப்படிப்பட்ட ஓநாய்கள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி வரும் பட்சத்துல, முடியாத பட்சத்துல சில சிச்சுவேஷன்ஸ், நான் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்றேன். நாம எவ்வளவோ நினைக்கிறோம் நம்ம பிள்ளைகள் இந்த வீடியோ கேம்ஸ்குள்ள போக கூடாது, இந்த டிவிகளுக்குள்ள போயிடக்கூடாது. ஆனா இன்னைக்கு சிச்சுவேஷன் நம்ம பிள்ளைகளுக்கு வேற வழியும் இல்லை. பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. பிராக்டிக்கலா நான் சொல்றேன். அப்போ இது வராதபடிக்கு நான் என் கதவை அடைக்கிற ஆண்டவரே, ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல அது உள்ள வருது. அந்த சோதோமுடைய காரியம் உள்ள வருது, என் பிள்ளைக்குள்ள வர ட்ரை பண்ணுது. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லும் போது பரலோகம் உங்களுக்கு ஒரு உதவி கொடுக்கும். தேவன் உதவி செய்வார். அது சபைக்குள்ள வராதபடி, வீட்டுக்குள்ளே வராதபடி, உங்கள் பிள்ளைக்குள்ளே வராதபடி கர்த்தர் கதவை அடைப்பார். கர்த்தர் அடைச்ச கதவை யாரும் உள்ள வர முடியாது. நான் திருப்பியும் சொல்றேன், உங்கள் பிள்ளையை நாம் முடிந்த வரைக்கும் பாதுகாக்கிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இதெல்லாம் வரக்கூடாதுப்பா, கண்டிக்கிறோம். ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளால கண்டிக்க முடியாது. ஒரு லிமிட்டுக்கு மேல அது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஒன்று வரும். இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த லிமிட், அந்த லிமிட்டுக்கு மேல போகாதீங்க. அந்த லிமிட்டுக்கு மேல பிள்ளையை கர்த்தர் கையில் ஒப்படைங்க. நான் சொல்றேன், அற்புதமாயும் அதிசயமாயும் பிள்ளையின் சிந்தையை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பார்வோனின் இருதயத்தை மாற்ற முடிந்த அவரால், நேபுகாத் நேச்சாரின் இருதயத்தை திருப்ப முடிஞ்ச அவரால் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தையும் திருப்ப முடியும். நம்முடைய சபைகளுக்குள்ளே, நம்முடைய வீடுகளுக்குள்ளே அப்படிப்பட்ட அக்கிரமங்கள், அநியாயங்கள் வராதபடிக்கு அவரால் தடுக்க முடியும். ஒரு லிமிட் தான் நம்மளால முடியும். ஒரு லிமிட்டுக்கு மேல சபையில போதிக்கிறோம், எவ்வளவு காரியங்கள் சொல்றோம். ஆனா திடீர்னு பாருங்க, யாராவது ஒருத்தர் உள்ள எங்கேயாவது ஒரு மீட்டிங்கு போயிட்டு, யாருடைய பைபிள் ஸ்டடிக்காவது போயிட்டு அந்த கள்ளோபதேச சபைக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. நமக்கே தெரியாது. 3 மாசம் 6 மாசம் அது உட்கார்ந்து உள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு 7-8 பேரு இப்படி ஒரு உபதேசம் இருக்குதுன்னு டக்குன்னு எழும்புவாங்க. எனக்கு சில போதகர்கள் சொல்லி இருக்கிறாங்க, திடீர்னு இப்படி வந்துட்டாங்க, என்னன்னே தெரியல, பார்த்தா 3 மாசமா இது நடக்குது, எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாருங்க, அந்த ஜனங்களை கர்த்தர் கையில் ஒப்படைக்கணும். ஏன்னா நம்ம அந்த கலைகளை பிடுங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அது வேற மாதிரி பரவும். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் ஒப்படைச்சு பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அழகா அந்த கலைகளை பிடுங்குவார். அது வீட்டுக்குள்ளே வராதபடிக்கு கர்த்தர் கதவை அடைப்பார். அவர் உள்ள இருந்துகிட்டு கதவை அடைப்பார். பல இடங்கள்ல பாருங்க, கர்த்தர் வெளியே இருந்து கதவை அடைப்பார். இந்த இடத்துல உள்ள இருந்துகிட்டு அடைப்பார். உள்ள இருந்து கதவை அடைச்சிட்டு அது வீட்டுக்குள்ளே, சபைக்குள்ள, நமக்குள்ள, நம்ம பிள்ளைகளுக்குள்ள வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். அதான் நடக்கும். உங்களை மாத்திரம் அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணாம பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கர்த்தர் அதை அதிகமாக எதிர்பார்க்கிறார். 2வது, லோத்து வேறுபாடு உள்ள வாழ்க்கை. தனியா உட்கார்ந்தான் அந்த சோதோமுடைய வாசல்ல. வேண்டாம், இது எனக்கு வேண்டாம். இல்லப்பா, சோதோம் ஆகார திரட்சினா யோசிச்சு பாருங்க, பயங்கரமான ரெஸ்டாரண்ட்ஸ், பயங்கர ஹைஃபை. அன்னைக்கு உள்ள இடங்கள்லயே அது எப்படி இருந்துச்சாம், வசனம் சொல்லுது, அது அழியிற வரைக்கும் எப்படி இருந்துச்சாம தெரியுமா? தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈடன் கார்டன் மாதிரி இருந்துச்சாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய சிட்டி, வெனிஸ் நகரத்தை போல, அது நம்ம சொல்லக்கூடியது பெரிய பெரிய நியூயார்க் சிட்டியை போல பயங்கர ஹை ஃபண்டா. அன்னைக்கு ஜனங்க அப்படியே பயங்கரமா இருக்காங்க. இன்னைக்கு பிரைட்டன்ல இருக்கிற மாதிரி, இன்னைக்கு எருசலேம்ல பரேடு போற மாதிரி ஜனங்கள்லாம் அப்படி ஓரடி சேர்க்க பரேடு போயிருக்காங்க. பயங்கர கிராண்டா இருக்கு. அப்படியாப்பட்ட கிராண்ட் சிட்டியை விட்டுட்டு ஒருத்தன் போய் வாசல்ல உட்கார்ந்துருக்கான். என்ட்ரன்ஸ்ல, ஊருக்கு வெளியே ஒண்ணுமே இருக்காது, அங்க போய் உட்கார்ந்துருக்கான்.
ஏன்? அந்த ஊருக்குள்ள இனி என்னால் இருக்க முடியாது. ஆனா ஒன்று மட்டும் முடியும், அங்கே ஒரு சபை இருக்கிறது. அந்த சபை இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். அதான் லோத்துவினுடைய வீடு. லோத்துவினுடைய வீடு அங்கதான் இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் நான் அங்க இருப்பேன். ஆனா ஒண்ணு, அது எனக்குள் நுழையாதபடி நான் பாதுகாத்துக் கொள்வேன். சபை வேறுபாடுள்ள வாழ்க்கை வாழணும். உலகத்தோடு கூட ஒத்து போக கூடாது. உலகத்துல எல்லாரும் சொல்றாங்கன்னா அது சரியாயிராது. நமக்கு வேதம் என்ன சொல்றதோ அதுதான் சரி. அது சபைக்குள்ள வரக்கூடாது, அது வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அது எனக்குள்ளே வரக்கூடாது. நான் அதை பாதுகாத்துக் கொள்வேன். இதுதான் லோத்துவை காப்பாற்றினது. இரண்டாவது, அவன் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? அவன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். மூன்றாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அந்த தூதர்கள் அவனை கொண்டு வந்து வெளியே விடும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காதே. இதுதான் கடைசி. ஆண்டவர் சொல்றாரு 17ஆம் அதிகாரத்துல, லோத்துவின் நாட்களிலே நடைபெற்றது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும். என்ன நடக்க போது? மனுஷகுமார் வரும்போது லோத்து நடக்கும். ஒண்ணு, லோத்து சோதம் விட்டு வெளியே வந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமை விட்டு வெளியே வருவார்கள். லோத்துவை ஓடி போக சொன்னார்கள். இயேசு சொல்றாரு மத்திய 24ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல, யூதேயாவில் இருக்கிறவர்கள் ஓடி போங்கன்னு சொல்றாரு. லோத்துவை மலைக்கு போட சொன்னாங்க. இயேசு சொல்றாரு மலைக்கு ஓடி போங்கன்னு சொல்றாரு. இங்க அக்கினி இறங்கி பட்சித்தது. இயேசுடைய காரியத்திலும் அக்கினி இறங்கி பட்சிக்க போகுது. சேம், ரெண்டும் ஒண்ணுதான். ஆனால் இந்த யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போங்கன்னு சொல்றாரு. இப்போ இவனை சொல்றாரு, சோதம்ல இருக்கிற லோத்தை பார்த்து சொல்றாரு மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றாரு. சோ எல்லா ரெண்டு கான்செப்டும் ஒரே கான்செப்ட். அதனால தான் இயேசு சொல்றாரு, நீதிமானாகிய லோத்துவின் நாட்களில் நடைபெற்றது போலவே மனுஷகுமார் நாட்களிலும் நடக்கும். எல்லாம் ஓகே தான். ஆனா ஓடுகிற நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பின்னிட்டு பார்க்க கூடாது. பின்னிட்டு பார்க்காம ஓடணும். இதையும் இயேசு சொல்றாரு மத்திய 24ல தெளிவாக சொல்றாரு. 40 முதல் 41வது வசனத்துல நம்ம சொல்றோம், வாசிக்கிறோம், 2 பேர் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இந்த சம்பவங்களை சொல்லிக்கிட்டே வரும்போது இதே சம்பவத்தை மார்க் 13:16ல அவர் சொல்றாரு, 2 பேர் வயலில் இருப்பார்கள். இது மத்திய 24, 40, 42 இருக்கு. 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இப்ப லோத்துவும் அவர் மனைவியும் போறாங்க. இவங்க 2 பேர்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பேர் போறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். இதுல ஒருத்தர் பர்ஃபெக்ட்டா போயிட்டாரு, ஒருத்தர் அங்க கைவிடப்பட்டார். லோத்துவின் மனைவி கைவிடப்பட்டார். லோத்துவின் மனைவி செய்ததுக்கும் வருகையில கைவிடப்படுவதற்கும் ஏத்து சொல்றது ஒரே விஷயம் தான். இப்ப என்ன சொல்லுது? மார்க் 13:16 வசனம் என்ன சொல்லுது? வயலில் இருக்கிறவன், 2 பேர் வயலில் இருப்பாங்க. மத்திய 24 இருக்கு. வயலில் இருக்கிறவங்கள ஏன் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒருத்தன் கைவிடப்பட்டாங்கிற பதில் மார்க் 13 தான் இருக்கு. வசனம் சொல்லுது மத்திய 24ல 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். எப்படி, ஏன் இவன் கைவிடப்பட்டான்? அதுக்கு என்ன காரணம்னா மார்க் 13:16 சொல்லுது, வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுக்க திரும்பாது இருக்க கடவன். வயலில் இருக்கிறது முக்கியம் இல்லப்பா, முக்கியம், அதை விட முக்கியம் நீ திரும்ப கூடாது. திரும்பின கைவிடப்படுவேன். இதுதான் இங்க நடக்குது பாருங்க. லோத்துவும் அவர் மனைவியும் வெளியே போகிறார்கள், 2 பிள்ளைகள் போகிறார்கள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே கட்டளை என்ன தெரியுமா? அந்த ஒரு கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்கன்னா அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. அந்த ஒரு கட்டளை என்ன தெரியுமா? பின்னிட்டு பாராதே, சமபூமி எங்கும் நில்லாதே, ஓடி போயிரு மலைக்கு. இதுதான் கடைசி காலத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது, பின்னிட்டு பார்க்காமல் ஓடுகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு நிறைய பேர் தாங்கள் விட்டு வந்த அந்த இடத்திற்கு திரும்புறாங்க. பவுல் சொல்றாரு, திருப்பி நாம் நியாயப்பிரமாணத்துக்கு திரும்புவோமானால் பரிதபிக்கப்பட்டவர்கள். வசனம் சொல்லுது பேதுருவின் புஸ்தகத்துல, திருப்பி தான் விட்டதையே சாப்பிடுறது நாய் கக்கினதுக்கு தின்னதுக்கு சமானம், பன்றி குளிப்பாட்டி வச்ச பிறகு திருப்பி அது சேத்துல போறதுக்கு சமானம்னு சொல்லு. இன்னைக்கு பின்னிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம். எதெல்லாம் விட்டுட்டு வந்தோமோ, எதெல்லாம் ஆண்டவருக்காக வேணான்னு சொன்னோமோ, இன்னைக்கு அதையே வேற ரூபத்துல பெற்றுக்கொள்ள நம்ம விரும்புறோம். அதான் எப்போ சொல்லுவேன், கிறிஸ்துவுக்காக நான் இவ்வளத்தையும் விட்டேன் அப்படின்னு ஒரு பீரியட்ல சொல்றோம். ஒரு பீரியட்ல நான் எல்லாத்தையும் விட்டேன், ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் தர்றாரு. அவரா தரது வேற. திருப்பியும் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம பண்ற பிரசங்கத்துல என்ன சொல்றோங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அந்த பிரசங்கத்தை முழுசாவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன பேசுறோம், என்ன சொல்றோங்கிற கண்டென்ட்டும் தெரியாது. ஏதாவது ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்தை எடுத்துக்கிட்டு உடனே ஏதாவது நல்ல கவனிங்க. தேவன் கொடுக்கிறது வேற, நான் எல்லாத்தையும் விட்டேன் எனக்கு வேணும்னு கேட்கறது வேற. பேதுரு கேட்டாரு, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பவுல் சொல்றாரு, நஷ்டமும் குப்பையும் என்று எல்லாத்தையும் விட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்? பரலோகத்தில் உள்ளது கிடைக்கும், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதான் பவுலுடைய வாஞ்சை. பேதுருடைய வார்த்தை என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2 டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும்.
நான் எல்லாத்தையும் விட்டு வந்தப்பா. என்ன விட்ட? படகு நிறைய மீன் இருந்துச்சு, 2 மீன், அது கூட அவரு கொடுத்தது தான். 2 படகு நிறைய மீன் இருந்துச்சு, எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன், வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்? பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். விட்டதுக்கு பிரதிபலன் என்னங்கிறதா முக்கியம். அவரா கொடுக்கிறது வேற, நாமளா கேட்கறது வேற. அதான் சொல்றேன், காணிக்கையும் அப்படித்தான். காணிக்கையும் அவங்களா கொடுத்தா யார் குற்றம் சொல்ல போறது? அவங்களே உங்களுக்கு போன் பண்ணி நான் தரேன்னு சொன்னா அதை யாரும் எந்த தப்பையும் சொல்ல போறது இல்லையே. கொடுங்கன்னு கேட்கறது தான் தப்புன்னு சொல்றோம். நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. காணிக்கை அவர்களால் கொடுப்பது அன்பு, நாம கேட்டா அதுக்கு பேர் வேற. அதைத்தான் திருப்பின்னு சொல்றோம். அப்போ பின்னிட்டு பார்க்காத ஒரு அனுபவம் அப்படின்னா என்ன? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், இனி எனக்கு அதுக்கு வேண்டாம், ஓவர், பினிஷ், அது எனக்கு வேண்டாம். அப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் செய்யறேன். கர்த்தர் என்ன எங்க போக சொல்றாரோ நான் அங்க போறேன். மலைக்கு போக சொல்றாரா நான் அங்க போறேன். இப்போ இவர் என்ன சொல்றாரு? லோத் என்ன சொல்றாரு? என்னால அவ்வளவு தூரம் ஓட முடியாது. உன்னால ஓட முடியாதுன்னு தெரிஞ்சா அவர் உன்னை மலைக்கு போன்னு சொன்னாரு? உன்னால ஓட முடியாதுன்னு தெரிஞ்சா சொன்னாரு மலைக்கு போன்னு? உன் பலன் என்ன? உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியும்? உனக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த் எவ்வளவு? எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் சொன்னாரு மலைக்கு போன்னு. இப்ப இவர் என்ன பண்றாரு? நான் சோவாருக்கு போறேன். ஏன் சோவாருக்கு போறேன்? என்னால மலைக்கு போக முடியாது. அப்படியா? மலைக்கு போக முடியாதா? போக முடியாது. சரி, சோவாருக்கு போ பார்ப்போம். சோவாருக்கு போனா சோவார் இதை விட பாவம். சோவாரின் பாவம் ரொம்ப மோசம். அங்க போன லோத்து, ஐயோ இது சோதமோட மோசமா இருக்கு, எங்க போயிரும்? பேசாம மலைக்கே போயிரும். அப்ப மலைக்கு உன்னால போக முடியும் தானே? மலைக்கு போக முடியும் தானே? இன்னைக்கு நிறைய பேர் முடியாது, அவர் சொல்றபடி செய்ய முடியாது. அப்படியே இயேசு சொன்னதெல்லாம் பிராக்டிகலா அப்ளை பண்ண முடியாது. முடியும் முடியும்னு சொல்லித்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முடியாத ஒரு விஷயத்தை இந்த பைபிள் நமக்கு சொல்லவே இல்லைங்க. நம்மளால முடியுங்கிறதுக்கு உதாரணமா தான் இயேசுவே வந்து அதை செஞ்சு காட்டிட்டு போனாரு. அவர் மாம்ச ரூபத்தில் வெளிப்பட்டது எதுக்காக? நம்மளால முடியும்னு. பின்னிட்டு பார்க்காத ஒரு அனுபவம். Just live that everything. பின்னாடி பார்க்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்களை பார்க்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி நடக்கிறத சோதனை பார்க்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி பேசுறவங்கள பார்க்காதீங்க. ஓடிட்டே இருங்க. எங்க ஓடுங்க? மலைக்கு ஓடி போயிட்டே இருங்க. ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடம். அந்த மலைக்கு போய் சேர்ற வரைக்கும் பின்னாடி திரும்பியே பார்க்க கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நாம் சீயோன் மலைக்கு போய் சேருகிற வரைக்கும் திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்த்தோம் அவ்வளவுதான், கைவிடப்படும். நமக்கு பின்னாடி நிறைய சவுண்ட் கேட்கும். நமக்கு பின்னாடி சோதம் அழியும் போது எல்லாம் ஊனு கத்துவாங்க, அழிவின் சத்தம் கேட்கும். சோதம்ல இருக்கிற ஜனங்களாம் கூக்குரல் கேட்கும். எல்லாரும் உப்பு தூண் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த அழுகையின் கூக்குரல் எது கேட்டாலும் திரும்ப கூடாது, எந்த சவுண்டுக்கும் திரும்ப கூடாது. ஏன் தெரியுமா? அந்த சவுண்டுக்கு திரும்பி பார்த்தா நீயும் அப்படி ஆயிருவேன். அந்த சவுண்ட் திரும்பி பார்த்தா நீங்க என்ன ஆயிருவீங்க? ஐயோ இப்படிலாம் ஆகுதே, நீங்களும் சோதம் ஆயிருவீங்க. நாம அப்படி ஆகக்கூடாது. அது பாட்டு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். எங்க போய் நிக்கணும்? சீயோன் மலை மேல போய் நிக்கணும். ஆனா அழைப்பு, நம்ம அழைப்பு அதான். அதான் ஆண்டவர் கொடுத்துருக்க வாக்கு தத்துவம். ஓடிரு, சமபூமி எங்கும் இல்லாது. எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கு. இல்ல இல்ல, இது மேல ஏறணும், கஷ்டம். கஷ்டம் தான், ஏறுங்க. உபதேசம் கிருபையின் பிரமாணத்தை ஃபாலோ பண்றது கஷ்டம் தான். யாரும் ஈஸின்லாம் சொல்லல. அந்த பிரமாணத்தை ஆண்டவர் ஃபாலோ பண்ணார். அவர் வந்து எழுதின பிரமாணத்தை அவர் ஃபாலோ பண்ணி காட்டினாரு. அதே பிரமாணத்துல பவுல் நடந்தாரு. அவங்க 2 பேரும் அந்த மலையில ரோட போட்டாங்க. இப்போ மலையில ஏறது கஷ்டம் தான். அந்த மலையில ஏசி ஏறினாரு. ஒருத்தர் ஏறிட்டாருன்னா வழித்தடம் வந்துரும் பாருங்க. மனுஷன் நடந்தாங்க வழித்தடம் வந்துரும்ல. தொடர்ந்து 2-3 பேர் நடந்தாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு ரூட் கிடைச்சிரும் நமக்கு. இப்படி போனா மேல போயிடலாம், ரூட் கிடைச்சிரும். அந்த ரூட்டை நடந்து போட்டு மலைக்கு மேல ஏறினவர் இயேசு. அதே ரூட்ல பின்னாடி அப்போஸ்தலர்கள் நடந்தாங்க. அதுக்கு பின்னாடி பவுல் ஏறாரு பாருங்க. பவுல் ஏறி கொஞ்சம் குறைய அவர் ரூட்லயே மேல போயிட்டாரு. இப்ப நமக்கு ரூட் கிடைச்சிருச்சு. இப்படி போனா மேலைக்கு போயிடலாம். அப்படியே போயிருங்க, அப்படியே போயிருவோம். அதான் நல்லது.